ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அகெயின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாங் வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜர்தா ரைஸ் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். அதாவது 1 கிலோ தான் செய்ய போகிறோம். 1 கிலோன்னா எவ்வளோ வரும்? 1.5 படி வருமா? ஓகே, அந்த 1.5 படிக்குள்ள அளவு என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 1.5 படிக்கு 1.5 படி மாதிரி சீனி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டியில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கலர் பவுட்ரை போட்டு நல்லா தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா நம்ம கழுவி ஊற வச்ச அரிசி இருக்குல்ல அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்தோடனே ஆட் பண்ணுங்கள். கலர் பவுட்ரு வந்து நீங்கள் இதில் வேண்டாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சர்க்கரை பாவு காய்ச்சுவோம், சீனியை வந்து பாவு மாதிரி காய்ச்சுவோம், அப்போயும் வேண்டாலும் நீங்கள் கலர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சைட் பை சைடு நான் என்ன பண்ணேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், தக்காளி சட்னி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அரிசி வந்து 70% வெந்துருச்சு. இந்த 70% வெந்த அரிசியை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வடித்து ஃபேனில் லேசாக ஆற விட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து அது அரிசி உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது வடித்ததுக்கப்புறம் தென் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ஒரு தடவை கடாயை வச்சு இதே சட்டியே வச்சு அதில் வந்து நெய் ஊற்றி தென் முந்திரி பதாரம் தாளிக்கணும். நெக்ஸ்ட் இதை வடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். 1 கிலோவுக்கு எவ்வளோ நெய்யிண்டா ஒரு 75 கிராம்ஸ் மாதிரி நெய் எடுத்துங்க, சரியாக தெரியலை. எடுத்துக்கிட்டு தென் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் நமக்கு எவ்வளோ தகுந்த மாதிரியோ அதை போட்டுக்கிட்டு தென் வந்து அந்த சீனி இருக்குல்ல சீனி லேசாக போட்டு வறுத்து விட்டா மாதிரி விட்டுட்டு கலர் மாறக்கூடாது. அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா 70% தானே அரிசி வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறதுனால இதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். சீனி கரைகிறதுக்கும் அரிசி வேகிறதுக்கும். அதாவது நீங்கள் தான் அதை வந்து டச் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா அரிசி எப்படி வெந்திருக்குங்கிறது அதுக்கு தகுந்த அளவில் தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேவா? இப்போ நல்லா சீனி கரைகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும், கிண்டி விடணும். இல்லாட்டி வந்து சில நேரத்தில் வந்து மிருண்டு போயிடும். குலோப்ஜாம் பாவு மாதிரியும் போகக்கூடாது. அதாவது ஒரு கம்பி பதம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்டா அரிசியை வந்து கொட்டிடணும். இப்போ நல்லா பொங்கி வந்துக்கிட்டே இருக்கா. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்கு மேலே நிறையா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிங்க. ஏன் ஆட் பண்ணுறோன்னா எல்லாருக்கும் தெரியும், அப்போ தான் வந்து இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம வடித்த அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி நிறையா ஊற்றிட்டா குழஞ்சி போயிடும். குழஞ்சிட்டுனா சோறு வந்து உங்களுக்கு காணாது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நெய்பர்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து பேக்கெட் பண்ணி கொடுப்போம் வீட்டில் மோல்டு ஊதி. நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து இதை டம் போட்டு நல்லா வச்சிடணும். துணி வச்சு போட்டோன்னா வேர்த்துடாதுங்கிறதுனால துணி வச்சு போட்டிருக்காங்க. இனிப்பாக என்ன பண்ண போகிறோன்னா தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணியெலாம் நல்லா இது பார்த்திங்க தெரியும். இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணவே கூடாது. பக்கத்தில் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அதில் வச்சாச்சு. இப்போ தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து டம் உடைக்க போகிறாங்க. இப்போ வந்து இது எப்படி வந்து அதாவது அடியிலேருந்து கிண்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடணும், லேயராக எடுத்து விட்டு. அப்போ தான் அரிசியாக வந்து உடையாது. ஏன்னா இதை மசாலாலாம் இருக்க போகிறது கிடையாது, ஏன்னா நம்ம சீனி போட்டு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். இப்போ பிரியாணின்டா அது வந்து மசாலா சேர்கிறதுக்காக அப்படியே தனியாக விட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எச்சிப்படாமல் இல்லை, அதாவது யாரும் வாய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் எடுத்து இப்போ மவுல்துக்கு ஊதி எல்லாருக்கும் நம்ம பங்கு போட வேண்டியதான். ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.